அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். யாராவது சூரியனை நிரூபிக்க முடியுமா? ஒரு பாலத்தின் அருகே அவளுடைய பழக்கடை இருந்தது. தன்னிடம் பழங்கள் வாங்குவதற்கு வாடிக்கையாளர்கள் வராத சமயங்களில் அவள் தனது பைபிளை எடுத்து வாசிப்பது வழக்கம். அவளது விலை மதிக்க முடியாத செல்வம் அது ஒன்றே. ஒருமுறை ஒரு வாடிக்கையாளர் கேட்டார், எப்பொழுது பார்த்தாலும் எதையம்மா வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஐயா, இது கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய வேதாகமம், அதைத்தான் நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாள் அவள். ஏனம்மா, இது கடவுளுடைய வார்த்தைகள் தான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? யாராவது அப்படி சொன்னார்களா என்று வாடிக்கையாளர் வியப்போடு கேட்டார். அவரே அப்படி கூறியிருக்கிறார் ஐயா என்றாள் அவள். கடவுள் உங்களோடு தனிப்பட்ட முறையில் பேசி அப்படி சொன்னாரா? சற்று நேரம் அவள் நிலைதடுமாறினாள். வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை தான் என நிரூபிக்க வேண்டுமே. அவள் திடீரென்று வானத்தை அண்ணாந்து பார்த்து சூரியனை சுட்டிக்காட்டி, ஏனையா, அது சூரியன்தான் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டாள். அது சூரியன்தான் என்று நிரூபிப்பது எளிதான காரியம், அது ஒளியையும் வெப்பத்தையும் அளிக்கிறதே என்றார் அவர். உண்மைதான், பைபிள் கடவுளுடைய வார்த்தை என்பதற்கான நிரூபணமும் இதுதான். அது என் உள்ளத்திற்கு அனலையும் வெளிச்சத்தையும் அளிக்கிறது என மனமகிழ்ச்சியோடு பதிலளித்தார். நல்லோர் நிரூபணம் அன்றையானது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியமெல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. இப்படியாய் தேவனால் அருளப்பட்ட ஆவினால் எழுதப்பட்டதே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.